ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூடான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையும் துருவிய தேங்காயை சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறம் 20 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி, 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு தனியாக வச்சிடலாம். 4லேருந்து 5 முட்டை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு 200 ml காய்ச்சின பால் சேர்த்துட்டு நொங்கு நிறையமாக அடித்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு ஃபுல் பாக்கெட் பிரெட் எடுத்துகிட்டு ஓரங்களாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை அந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொன்றா நம்ம முக்கி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடியில் வச்சுருக்கலாம். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் பார்த்துட்டு நடுவில் செஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பூ வேர்க்கடலை சேர்த்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய பிரெட்டை முட்டையில் நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி மேலேயுமே நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் பார்த்துட்டு அடித்து வச்சுருக்கிற முட்டையை மேலே ஊற்றிட்டு இப்படி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஓட்டை உள்ள ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே கடாயை வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கீழே வந்து நல்லா பேஸ் வந்து வெந்திருக்கும். திருப்பி போட்டு வேக வைக்கிறதுக்காக தோசை தவால நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதையும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பிளேட்டில் மாற்றி கட் பண்ணோம்னா சுவையான தேங்காய் பன் ரெடி. தேங்க்யூ.